என்ன வேலை எடுத்துக்கங்க. பாகிஸ்தான்ல ஆயில் இருக்கிறத பாகிஸ்தான்காரனே நம்ப மாட்டான். இந்த இட்லிக்கு சட்னின்னு சொன்னா சட்னியை இட்லியை நம்பாது. ட்ரம்ப் சொல்றாரு பாகிஸ்தான்ல அவ்வளவு ஆயில் இருக்கு. பாகிஸ்தான்காரனே முடிக்கிறான். இத்தனை ஆயில் இருந்தா நாங்க ஏன் பிச்சை எடுத்துட்டு இருக்கோம், எப்பவே முன்னேறி இருக்கோமே. அந்த கட்டுக்கதையை பாகிஸ்தான்காரனே நம்புறான். ஓ ஆயில் இருக்க மாட்டதா இருக்கு, இங்கேயும் சொல்றானுங்க. அப்ப உன் நாட்டுல ட்ரில் போடுற வரைக்கும் உனக்கு தெரியாது. நீ ஒரு நாட்டை நடத்திட்டு இருக்க. நீங்க நல்லா உத்து பார்க்கணும். ஜியோ பாலிட்டிக்ஸ் ரொம்ப க்ளோஸ் ஆஃப். அதுல விட்டு கொடுக்காம கனடா போறாரு. கனடாக்கார் எத்தனை அந்த பிரசிடென்ட் நம்மளை அவமானப்படுத்தினார், எதுவுமே பண்ணலையே. உலக தலைவர் எப்படி ட்ரம்ப் மோடி அவங்க இருந்தாங்க, அவமானப்படுத்திக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அடுத்த எலெக்ஷன்ல தோத்து போயிருவீங்க, நாங்க எங்க படுத்தா இருப்போம். அடுத்த எலெக்ஷன் தோத்து புது தலைவர் வந்தார். முதல்ல நட்பே இந்தியா தாயா, முதல்ல இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு கூடிய பிரைம் மினிஸ்டர். அவங்களே சொன்னாங்க நாங்க எங்க அம்பாசிடர் மாத்திக்கிறோம், நீங்க நேம் சேக் ஏதோ பண்ணணும்ல. எங்க அம்பாசிடர் ஆமா எப்பவுமே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சமாதானத்துக்கு போகும்போது யாராச்சும் ஒருத்தரை மாத்தினா தான் சமாதானம் ஆன மாதிரி இருக்கும். சரி எங்க அம்பாசிடர் மாத்திரம், உங்க அம்பாசிடர் மாத்துங்க, எல்லாம் சூப்பர் சமாதானம், அப்படியே போலாம். பழைய நிலைமைக்கு இந்தியா கனடா போயிடுச்சு. அவ்வளவு குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. இதற்கு முன்பு இருந்த அதிபர் பதவியும் இல்லை, கட்சி தலைவரும் இல்லை, எல்லாம் போச்சு அவருக்கு.